தமிழகம் முழுவதும் வாக்காளர் அட்டைக்கான சிறப்பு முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு ஓட்டரடிக்கான சேவையை நீங்கள் வந்து பெற பாருங்க. அதாவது தமிழகத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஏஆர் வந்து பார்த்தா நடந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் வந்து வராதவங்களும் சரி, புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, இந்த ஒரு சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவையை வந்து பெற பாருங்க. தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கான சிறப்பு முகாம் வந்து ஏற்படுத்துகிறாங்க. என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னா டிசம்பர் 27, டிசம்பர் 28, ஜனவரி 3 மற்றும் ஜனவரி 4 இந்த 4 தேதிகளில் தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம் நடக்க போகுது. எந்த பிளேஸில் நடக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்களோ சேம் அதே பிளேஸில் தாங்க உங்களுக்கான முகாம் ஏற்படுத்துகிறாங்க. அந்த முகாமில் உங்களுக்கான பிஎல்ஓ இருப்பாங்க, சம்மந்தப்பட்ட கட்சி முகவர்கள் அவங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு, பெயர் மாற்றம் செய்வது, முகவரி மாற்றம் பண்ணுறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணுறது, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது, தொகுதி மாற்றுறது, புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு வந்து வேணும், ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போனவங்க, இந்த மாதிரி ஓட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவைக்கும் அங்கே ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி அப்ரூவல் கொடுத்துடுவாங்க. ஸோ முகாம் மூலமாக நீங்கள் பண்ணலாம், அல்லது ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. voters.ec.government.in அந்த வெப்சைட் மூலமாக போயிட்டு உங்களுக்கு எல்லா சேவையுமே நீங்களே கூட பண்ணிக்கலாங்க. ஸோ சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திட்டு ஏதாச்சும் சேவை வேணும் அப்படின்னா நீங்கள் முகாமில் போயிட்டு பெற பாருங்க.